உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்னால் உங்கள் இருதயம் மாறணும். இயேசு சொன்ன பாக்கியவான்கள் என்பது வசதியான வாழ்க்கையை பற்றியது அல்ல, தேவனோடு நடக்கும் ஆழமான வாழ்க்கையை பற்றியது தான் இது. கண்ணீரிலும் நம்பிக்கை, சோதனையிலும் விசுவாசம், மற்றவர்களிடம் அன்பு, இதுவே தேவனுடைய பார்வையில் உண்மையான ஆசீர்வாதம். வாருங்கள், மத்தேயு 5 இயேசு வெளிப்படுத்திய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளலாமா? இந்த வீடியோ மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்கப்பா எல்லாரும். இன்னைக்கு என்ன விசேஷம்? எதுவும் விசேஷமா? விசேஷமா ஒண்ணும் இல்ல, நாங்களே விசேஷித்தவர்கள் தான். அப்படியா? என்ன விசேஷித்தவர்கள்? ஓ, நான் கேட்க ரெடி. சொல்லுங்க. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இயேசுவா இதை பத்தி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே அவர்களுடையதாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அன்பானவர்களே, மத்தேயு 5 நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறத இந்த வீடியோல பார்த்தீங்க இல்லையா? உண்மையான ஆசீர்வாதம் வெளிப்புற சூழ்நிலைகளில் இருக்கல, அது தேவனோடு இருக்கும் நம் உறவுல தான் இருக்கிறது. தாழ்மையான இருதயம், இரக்கம், பரிசுத்தம், சமாதானம், இதையெல்லாம் வளர்த்து கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். இயேசு விரும்பும் பாக்கியவான்களின் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். அவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். உலகம் தரும் ஆசீர்வாதம் தற்காலிகம்தான். இயேசு தரும் ஆசீர்வாதம் நித்தியமானது. உங்கள் இருதயத்தை தேவனிடம் ஒப்படையுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தேவனுடைய வார்த்தை பலருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.